இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த உலகத்தில் முதலெல்லாம் அரசர்கள் ஆட்சி ஆடுகின்ற பொழுது தங்களுடைய நாட்டினுடைய பரப்பை எப்படிலாம் அதிகப்படுத்திக்கலாம், இதுதான் அவங்களுக்கு மிக முக்கிய ஒரு அரசர்களுக்கு குணமாக இருக்கும். அது எந்த நாட்டின் மீது படையெடுக்கலாம், எந்த நாட்டை பிடிக்கலாம், எந்தெந்த ஒரு நாட்டின் மீது தான் அதிகாரம் செலுத்தலாம். இதுதான் மனித குலத்திற்கே, அதாவது மனித குலம் மனுஷங்கிற இந்த உலகத்தில் உருவாகி அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு புத்தி விவரம் தெரிந்த பிறகு அவன் மனுஷன் வந்த முதல் இது இந்த அதிகார வேட்கை தான். அதிகாரம் 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 நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கிறது. இந்த குணம் ஆதியில் தொற்று இன்று இந்த வினாடி வரை மனித உள்ளத்தில் ஊறி போய் திளைத்திருக்கின்ற ஒரு விஷயம் இந்த அதிகார ஒரு ஒரு இந்த குணம் என்பது. அதிகாரம் செய்கின்ற குணம் இருக்கலாம், ஆனால் எந்த வகையில் என்பதுதான் மிக முக்கியம். உன்னுடைய அதிகாரம் எதற்காக செலவு செய்யப்படுது, அதுதான் மிக முக்கியம். நீரோ ராஜா இருந்தான் ரோமாபுரியில், நீரோ மன்னன். கிறிஸ்தவ அவன் ரோமாபுரின்னா அப்போது மிக பெரும் வல்லரசுனா அது ரோமாபுரி தான், சரிங்களா? அப்போ என்ன பண்ணான், யாரெல்லாம் கிறிஸ்துவை வணங்கினார்களோ அவர்களை உயிரோடு கட்டி வைத்து கொன்றான். கிறிஸ்தவர்கள் அவன் கண்ணுக்கு பட்டாலே அவங்க சாவுதான். அழிவுக்காக அதிகாரத்தை பயன்படுத்துவது ஒரு அதிகாரமா? சிந்திச்சு பார்க்கணும். தமிழில் ஒரு பாட்டு உண்டு, ஒரு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார்கள், ஒரு பாட்டு உண்டு. நான் ஒரு அதிகாரத்தோடு ஒரு ஆணை பிறப்பிச்சேன்னா அது நடந்துடுச்சுன்னா ஏழை மக்கள் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. இதுதான் என் அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கணும். ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்க சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், தீமை செய்கிறவங்க அழியணும், நல்லது செய்கிறவெல்லாம் வாழணும். அதுக்கு தனக்கு அதிகாரம். இதுதான் அதிகாரம். மற்றவங்களை அழிக்கிறதுக்கு அதிகாரம் தேவையா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் மோசேயினுடைய தலைமையில் கடவுளால் அழைத்து வரப்படுறாங்க. வர வழியில் கடவுளுடைய வலக்கரம் மோசேவுடனே இருந்தது. எத்தனையோ மன்னர்கள் கொடுக்குறாங்க. அனைத்தையும் மோசே ஆண்டவருடைய உதவியால் அனைவரும் கொண்டு ஒழித்து அவர் மக்களை கூட்டு வர்றார். அப்படி வருகின்ற ஒரு பாதையில் மோவாப் என்கிற ஒரு நாடு வருது. அந்த நாட்டினுடைய ராஜா பாலாக். இவன் இஸ்ரேல் மக்களை பற்றி கேள்விப்படுறான். மக்கள் திரளாக வராங்களே. அங்கே மோவாப் நாட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள். இஸ்ரேல் தங்குறாங்க. அங்கே இத்தனை கூட்டம் பேர் இங்கே தங்கினா இங்கே ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்தையே மொட்டை அடிச்சிடுவாங்க. நாங்கள் திரும்ப கிளம்பும்போது என்ன பாருங்க, இந்த மக்கள் இங்கே கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போனால் கூட இந்த இடமே பூண்டுலாம் மொத்தத்தையும் தீர்த்துட்டு போயிடுவாங்களே. இவங்களை என்ன பண்ணுறது, இவங்களை அப்படி மண்டை ஏறுது, அப்படியே அவனுக்கு அப்படியே சொர ஏறுது. என்ன பண்ணுறது, ஒரு ஐடியா வருது அவனுக்கு. பக்கத்து ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நாக்கு கருநாக்கு.
நாக்கு கருநாக்கு அவரை கூட்டின்னு வந்து இந்த மக்களை சபிக்க சாபம் விட சொல்லலாம். அவரை கூட்டு வந்து இவங்களை சாபம் விட்டால் அந்த மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட சாபம் விடுறதோட ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆள் அனுப்பி அந்த பக்கத்துக்கு ஒரு கால் அனுப்பி அவரை கூட்டு வர சொல்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குரூப் போகிறாங்க. ஐயா வணக்கம், இவரை வந்து எங்கள் ராஜா கூட்டு வர சொன்னார். யார்? பாலாக்கு. என்ன விஷயம்? அது சொல்ல, நீங்கள் கூட்டு வர சொன்னார், வாங்க அப்படின்னு. இருங்க நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இவர், ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவரை இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, போகலாமா? போவாத. ஆண்டோடைய பதில், போவாத. சொல்கிறேன், எப்போ இல்லைப்பா எனக்கு உத்தரவு கிடைக்கலன்னு வரமாட்டேன். போயிடுறாங்க. பாலாக்கு ராஜாவுக்கு ஒரே குழப்பம், என்ன அந்த உங்களை கூட்டம் சொன்ன வரலையே. சரி, திரும்ப ஒரு குரூப் மறுபடியும் பெரிய பெரிய அதிகாரிகளை அனுப்புகிறார், போய் கூட்டணுவாங்க போங்க. திரும்ப அவங்க வராங்க, வந்து ஐயா வணக்கம், உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்கள் ராஜா பார்த்துக்குவார். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் காசு எல்லாம் கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன தேவை செய்வார், அவர் கூப்பிட்றாரு, கொஞ்சம் வாங்க அப்படின்னு. திரும்பவும் கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன். திரும்பவும் போகிறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இந்த மாதிரி கூப்பிட்றாங்க ஆண்டவரே. அப்படியா, சரி போ. ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ செய்யணும், நான் என்ன பேச சொல்கிறனோ அதை தான் நீ பேசணும், போன்றார். சரி, அந்த நபர் கிளம்பி. அவர் பேர் பிழையாம். உடைய முதல் வாசல் வாசிப்பீங்க. பிழையாம் வராரு. வந்து இந்த பாலாக்கு பண்ணுங்க, ஐயா என்னங்க பிழையாம், நீங்கள் எவ்வளோ ஏன் இவ்வளோ எங்களை ஏமாத்துறீங்க, வர்றது கூட்டின்னு வரது இல்லையா நீங்கள்? ஆகும், சரி வந்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த வந்துட்டார். வரும்போது சில தடைகள்லாம் ஏற்படும். ஆண்டவர் சில தடைகளை தூதரை வைத்து தடை ஏற்படுத்துவார். இருந்தாலும் வந்துடுவார். என்ன பண்ணுவார், வாங்க எதுக்கு என்ன வர சொன்னீங்க, வாங்க கூட்டு, அவங்க மக்கள் கூப்பிட்டு போவார். இந்த பிழையாம் ராஜா, பாலாக்கு ராஜா கூப்பிட்டு போயிட்டு, அதை பார்த்தீங்களா அவங்க இஸ்ராயல் மக்கள், அவங்கள சபிங்க, அந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடாது, அவங்களாம் இருந்தால் நல்லா அவங்க சபிச்சிருங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார். பிழையாம் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு கடவுள் சொல்லுவார். அப்படி ராஜா சொல்லுவான் சபிக்க சொல்லி. பிழையாம் அந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை ஆசீர்வாதம் செய்வார். அப்படி அவர் கூறுகின்ற அந்த ஆசை மொழிகள் தான் இன்றைய வாசகம், முதல் வாசகம். ஆண்டவரிடத்திலும் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் ஆசையாக மாறுகிறது. ஒரு மக்களை நம் வாழறதுக்கான ஆசீர்வாதமாக அந்த அதிகாரத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த பாலாக்கு ராஜா, அவனுக்கிட்டையும் மோவாப் ராஜா அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு மக்களை நம் அழிக்க அவனுக்கு சாபம் கொடுக்கணும். எப்படி ரெண்டு அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுது பாருங்க. சகோதரர்களே, அதிகாரம் இருக்கலாம், அந்த அதிகாரம் எப்படி எந்த வகையிலே பயன்படுத்தப்படுகிறது அதை நம்ம ஆழமாக யோசிக்கணும். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு எப்பவுமே ஏசப்பா எங்கே போனாலும் சரிதான், எங்கே போனாலும் சரிதான், அவருக்குன்னு ஒரு கும்பல் வரும். அவருக்கு ஏதாவது வம்பு இழுக்கு ஒரு கூட்டம் வருது, அது மாதிரி கூட்டம் வருது பாருங்க, பார்ப்போம். இயேசு கோயிலுக்கு சென்று கற்பித்து கொண்டிருக்கிறார். தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர்களை அணுகி, எந்த அதிகாரத்தால் இதெல்லாம் செய்றீங்க, நீங்கள் இவ்வளோ போதிக்கிறீங்க, புதுமை செய்கிறீங்க, அற்புதம் செய்கிறீங்க, அதை பண்ணுங்க, எந்த அதிகாரத்தாலும் செய்கிறீங்க நீங்கள் என்று ஏசப்பா கிட்ட கேள்வி. ஏன்னா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு. ஏசப்பா, நம்ம ஏசப்பா பார்த்து பேசி ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா வரங்க பார்ப்போம். சரி, எந்த இடத்துல செய்யணும்னு கேள்வி கேட்குறீங்களா? சரி சொல்கிறேன். திருமுழுக்கு யோவான் இருந்தார் இல்லையா? ஆமாம், இருந்தார். அவர் எந்த அதிகாரத்தினால போதிச்சாரு? எந்த அதிகாரத்தினால உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தாரு? திருமுழுக்கு அவர் கொடுக்கலாங்கிற அதிகாரத்தை யார் அவருக்கு கொடுத்தது? இறைவார்த்தை அறிவிக்கலாங்கிற அதிகாரத்தை யார் அவருக்கு கொடுத்தது? சொல்லுங்க பார்ப்போம்.
அது அவர்கிட்ட இருந்த மனுஷ அதிகாரமா, கடலை கொடுத்த அதிகாரமா சொல்லுங்க பார்ப்போம் என்று ஏசப்பாவுடைய கேள்வி. இவங்க என்ன சொல்றது? இவங்க திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் விண்ணகத்திலிருந்து கடலை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன்டா அப்பா நீங்க அவர் சொன்னதை கேட்கல? அவர் சொன்னதே நீங்க கேட்கல, அவரை ஏன் மதிக்கல, அவர் பின்னாடி ஏன் போகல அப்படின்னு ஏசப்பா திருப்பி கேள்வி கேட்பாரு. ஆஹா, இதை சொல்லவும் முடியாது. இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மனுஷ அதிகாரம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர் என்று யூத குலம் முழுவதும் நம்பியது. இந்த 4 பேர் அவன் மனுஷன் தான் அவன் சொன்ன வச்சுக்குமே, மக்களாம் தூக்கி மிதிச்ச கூறுமுடுவாங்க அந்த அவனுங்களை. அந்த மக்களுக்கு பயந்தாங்க. ஐயோ, இவங்க சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கு தெரியாது. எப்படி? எங்களுக்கு தெரியாது. பதில் வார்த்தை கவனிக்கணும். எங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அப்போ ஏசப்பாவுடைய கடின உள்ளத்தை பார்க்கிறாரு. எனக்கு தந்தை அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, நான் நல்லது செய்யறேன். என் அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணலை. எனக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை நான் தீய வழிக்கு பயன்படுத்தலை. மக்களுக்கு வயிறார உணவு கொடுக்குறேன். பசின்னு வர்றாங்க, வயிறார உணவு கொடுக்குறேன். நோயோடின்னு வர்றாங்க, ஏசப்பாட்ட போனால் குணமாக நம்பி வராங்க. அந்த மக்களுக்கு என் தந்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க குணப்படுத்த அனுப்புகிறேன். எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் யாரையும் கெடுதல் பண்ணலை. யார் குடியும் கெடுக்கலை ஏசப்பா. யார் குடும்பத்தையும் அழிக்கலை. யாரையும் பொய் பேசலை, பொல்லாங்க பேசலை ஏசப்பா. தனக்கு இந்த அதிகாரத்தை மக்கள் வாழணும்னு பயன்படுத்தினார் ஏசப்பா. ஆனால் இங்கே கேள்வி பார்த்தீங்களா? சொல்கிற பாருங்க. அப்போ ஓஹோ, அப்போ நீங்கள் தெரியாதுங்கிறீங்க. அப்போ அவன் சொல்கிற வைப்போ, நானும் எனக்கு இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துன்னு உங்களுக்கு சொல்ல முடிய அவசியம் கிடையாது, போடா அப்படின்ற. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று எசப்பாவுடைய பதிலிங்க பாருங்க. இயேசு அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். சகோதரர்களே, நமக்கும் அதிகாரம் உண்டு. நம்ம குடும்ப தலைவராக இருப்போம். நமக்கு நம் பிள்ளைகள் மேலே, குடும்பத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் நீதியின் பால் பயன்படுத்தப்படணும், நேர்மையின் பால், அன்பின் பால் பயன்படுத்தப்படணும். அநீதிக்காக அந்த அதிகாரம் பயன்படுத்தப்படக்கூடாது. ஒருபோதும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒருபோதும் தீமைக்காக அந்த அதிகாரம் பயன்படுத்தப்படக்கூடாது. நன்மைக்காக பயன்படுத்தணும், ஏசப்பாவை போல. சரிங்களா? அந்த பாலாக்கு, மோவாப் ராஜா இருந்த பார்த்தீங்களா, பாலாக்கு அவனை பண்ண தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ராயேல் மக்களை சபிக்கிறதுக்காக பிள்ளையாமை கூட்டு வந்தான். அந்த மாதிரி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மொத்தம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கூடாது. அது நினைக்கூடாது, தவறு. அப்படிதானே பண்ணாரு. ஒருத்தர் ஆசைப்பட்டார், கடவுளுடைய செல்ல பிள்ளை. அவர் கடவுளுடைய செல்ல பிள்ளை யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். தாவீது ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு? பால்கனியில் ஓலாவிட்டு இருக்காரு. தவறான பார்வை போது. உரியாவுடைய மனைவி தவறு செய்கிறார். ராஜாதானி அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தை தப்பு இல்லையா? கடவுளுடைய தண்டனைக்கு ஆளாகிறார் பாருங்க. இருந்தும் மனம் நொந்து அழுகிறார் தாவீது. மனம் மாறுகிறார். இன்னைக்கு திருப்பாடல பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல அற்புதமான திருப்பாடல். இன்னைக்கு ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்யும், உன் வழி எனக்கு கற்பித்தருள். நான் பாதை மாறி போயிட்டேங்க. நான் பாதை மாறி போயிட்டேன். நான் அதிகாரம் தப்பாக பயன்படுத்திட்டேன். நான் இப்போ திருந்திட்டேன். என்ன பண்ணுங்க, என் தப்பான பாதையிலிருந்து நீதி பாதைக்கு கூட்டுவாங்க.
தாதராசனுடைய பாடல் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். இன்னும் பாருங்க, உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். இன்னும் கீழே பாருங்க, ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பை நினைத்தருளும். நாங்கள் பாவிங்க, உங்கள் இரக்கத்தை நினச்சி பாருங்க, உங்கள் அன்பை நினச்சி பாருங்க. உமது பேரன்புக்கேற்ப என்ன பண்ணுங்க, என்ன நினச்சிக்கங்க. எனக்கு நீங்கள் தான் நல்லவர். தவறு செய்தார், தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். இருந்தாலும் திருந்தினார், மனம் மாறினார். கடவுள் அவரை மன்னித்தார். சகோதரர்களே, நாமும் குடும்பத்தில் அதிகாரம் கொண்டு நபராக இருப்போம். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வோம். நம்மக்கிட்ட கையில் ஒரு அதிகாரம் இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம திருவருகை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை வரவேற்க நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திருவருகை காலத்தில் நாம் இந்த பயணத்தில் இதை ஒரு 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 பாயிண்ட்டாக நமக்கு திருச்சபை நம்மளுக்கு சொல்லுது. இன்னைக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாது. கடவுள் ஏன் உனக்கு அந்த ஸ்தானத்தை, அந்த ஒரு உச்ச ஸ்தானத்தில் வச்சுருக்காரு? உனக்கு எதுக்கு, ஏன் அந்த அந்த அதிகார பதவியை உனக்கு கொடுத்துருக்காரு? நீ தவறான பாதை அதை பயன்படுத்துறதுக்காக கிடையாது. கடவுள் உனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நீதி வழியில் பயன்படுத்து, நேரிய வழியில் பயன்படுத்து. அப்படி செய்தால் நாம் தூய உள்ளத்தோடு ஏசப்பா முகத்தை பார்க்கலாம். சரிங்களா? எனவே சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபை இதைத்தான் நமக்கு அறிவிக்கிறது. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உனக்கு இருக்கும் அதிகாரத்தை, பொறுப்பை, அந்த ஒரு தன்மையை தவறான பாதையில் பயன்படுத்தாதே, நல்ல பாதையிலே அதிகாரத்தை பயன்படுத்தும். இன்றைக்கி திருச்சபை சொல்லுது. எனவே சகோதரர்களே, நீதி வழியில் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துவோம். தாவீது அரசரை போல நாம் தவறு செய்திருந்தால் நாட்டை மன்னிப்பு கேட்போம். கடவுள் மன்னிக்கின்ற கடவுள், அவர் தண்டிக்கிற கடவுள் கிடையாது. உண்மையாகவே உள்ளம் நொறுங்குண்டு அவர் பாத்திர உட்கார்ந்து ஆண்டவர் தப்பழிட்டேன் சொன்னால் நிச்சயமாக அவர் மன்னிப்பார். எனவே நாம் தவறு இழைத்திருந்தால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். கடவுள் மன்னிக்க காத்திருக்கிறார். மீண்டும் அந்த தவறு செய்யாத வண்ணம், மீண்டும் தவறான பாதையில் பயணிக்காத வண்ணம் நம் பாதையை திருத்திக் கொள்வோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மளை காத்து நடத்துவார். 2 நாள் சந்திப்போம்.